Number 4 from Karpagam. Karpagam versus Delhi. They repeat, the next event match, Income Tax Gujarat, Gujarat, Haryana. What team will be ready? This was called for you. Income Tax Gujarat, Gujarat, Haryana. Both team be ready. Delhi அணியிலிருந்து number 12 from Delhi. கர்பகம் யூனிவர்சிட்டி வெர்சஸ் டெல்லி அணிகளுக்கிடையான கபடி போட்டி. டெல்லி அணி ஒரு புள்ளியுடன் களத்தில் உள்ளது. தற்பொழுது நம்பர் 10 from கர்பகம் யூனிவர்சிட்டி. கர்பகம் அணியின் சிறந்த பிளேயர். சவுத் இந்தியா போட்டியில் டெல்லி அணியினருக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளி. சவுத் இந்தியா போட்டியில் 2 பரிசை பெற்றவர்கள். ரைடர் from டெல்லி. டெல்லி அணியினருக்கு நம்பர் 7. நார்த் வெர்சஸ் சவுத். ரைடர் from டெல்லி. தமிழ்நாடா டெல்லியா? தமிழ்நாடா டெல்லியா? எடிஷன் அதானே? ஆமாண்ணே கரெக்ட். சப்பாத்தியா? தமிழ்நாடு அணியிலிருந்து நம்பர் 3. தம்பி ஸ்கோர் ப்ளீஸ் ஸ்கோர். டெல்லி அணி 3 புள்ளிகளோடு. ஒரு சைடு ஈஸ்ட் சைடுல ஸ்கோர் போயிட்டு இருக்கு, வெஸ்ட்ல ஸ்கோர் இல்ல, லைவ் ஓடிட்டு இருக்கு. ரைடர் அவுட். டெல்லி அணியினருக்கு ஒரு வெற்றி புள்ளி. தம்பி யூடியூப் சேனல் ஸ்கோரை மாத்துங்க. டெல்லி அணியினர் 4 புள்ளிகளோடு. பிரவீன். தமிழ்நாட்டை சேர்ந்த கர்பகம் யூனிவர்சிட்டி அணியினர் பிரவீன் தற்பொழுது சிறப்பான ஆட்டத்தை வெளியெடுத்து தங்களுடைய அணிக்கான புள்ளியை சேர்ப்பார்கள் என நம்புகிறோம். கர்பகம் அணியினர் புள்ளிகளை நோக்கி கர்பகம் அணியினர். நம்பர் 44 கர்பகம் அணியின் தலை சிறந்த வீரர் தமிழ்நாட்டு அணிக்கு ஒரு புள்ளிகளை பெற்று தருவாரா? கர்பகம் அணியினர் புள்ளிகளை நோக்கி. ஒரு சின்ன அறிவிப்பு. ஒரு பைக் ஒண்ணு தவறுல மாத்தி எடுத்துட்டாங்க நினைக்கிற யாராவது. வண்டி நம்பர் வந்து TN 72 84 30 பேசன்றோம். தயவு செய்து யாராவது அந்த வண்டியை பாத்தீங்கன்னா அந்த வண்டியை வந்து கொஞ்சம் தயவு செய்து எங்களுடைய நிர்வாகத்திடம் ஒப்படைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாராவது மாத்தி எடுத்திருந்தாலும் அந்த வண்டியை உடனடியாக எங்களிடம் ஒப்படைத்து விடும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்பகம் அணியின் தமிழ்நாட்டு அணியின் தலை சிறந்த வீரர் கர்பகம் யூனிவர்சிட்டி நம்பர் 4 தங்கள் அணிக்காக 2 புள்ளிகளை குவித்துள்ளார். தமிழ்நாடு அணியினருக்கு 2 வெற்றி புள்ளி. டெல்லி அணியிலிருந்து நம்பர் 9 from டெல்லி. இதுவரை ஆடிய ஆட்டத்தில் தமிழ்நாடு அணியினர் 2 வெற்றி புள்ளிகளும் டெல்லி அணியினர் 9 வெற்றி புள்ளிகளும். சுறுசுறுப்புடன் நடைபெறும் இந்த போட்டியில் கர்பகம் யூனிவர்சிட்டி அணியினர் 2 புள்ளிகளோடும் டெல்லி அணியினர் 9 புள்ளிகளும் களத்தில் உள்ளார்கள். கர்பகம் அணி மேட்ச் கர்பகம் தமிழ்நாடு கர்பகம் அணியிலிருந்து ஜெர்சி நம்பர் 10. தமிழ்நாடு அணியினருக்கு ஒரு வெற்றி புள்ளி. கர்பகம் வெர்சஸ் டெல்லி வந்து விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கர்பகம் அண்ட் டெல்லியோட மோதிட்டு இருக்காங்க. டெல்லி பாத்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ்ல லீட்ல இருக்காங்க. கர்பகம் வந்து 3 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஓகே, கேம்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு பாப்போம். ஏன்னா 10-3 வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பட் முடிச்சா அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா கமான் வந்துடலாம். மீண்டும் தமிழ்நாடு அணியிலிருந்து நம்பர் 3
நம்பர் 3 வந்து ரைட் போயிட்டு இருக்காரு. ஒரு சிறந்த ரைடர். ஒரு வேகத்தோட டிஃபென்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. கற்பகம் அணியினருக்கு 2 வெற்றி புள்ளிகளும் டெல்லி அணிக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. டெல்லி 11 கற்பகம் வந்து 5 பாயிண்ட். கோட்டை அணியினருக்கு நம்பர் 12 ஒரு சிறந்த ரைடர். அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் தனது அணிக்காக வெற்றி புள்ளிகளை தட்டி செல்வாரா என்று பார்ப்போம். நம்பர் 12 வந்து ரைட் போயிருக்காரு. இப்போ போனஸ் பாயிண்ட் டெல்லி அணியினருக்கு 1 போனஸ். 12 மணி மேலே ஆட்டம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. பிளேயர்ஸ் தாண்டி ரொம்பவே ஃபோக்கஸா இருக்காங்க ஆடியன்ஸ். யார் பாயிண்ட் ஜெயிப்பா, இந்த டீமா இல்ல அந்த டீமான்னு. டெல்லி 12 பாயிண்ட்ஸ் அண்ட் கற்பகம் 5 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. இன்னும் கொஞ்ச தூரம் தான். நம்ம தமிழ்நாடு அணி ட்ரை பண்ணாங்கன்னா வந்தெல்லாம் ரொம்ப தூரம்லாம் இல்ல. 7 பாயிண்ட்ஸ் ஒன்லி. டெல்லில இருந்து நம்ம ரைட் போயிருக்காரு. சூப்பரான ஒரு டிஃபென்ஸ். சூப்பர் கேட்ச். தமிழ்நாடு அணியினருக்கு ஒரு வெற்றி புள்ளி. 1 பாயிண்ட் ஃபார் கற்பகம். சூப்பரான டிஃபென்ஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு அணியிலிருந்து நம்பர் 10 பாயிண்டோட வருவாங்கன்னு பார்ப்போம். அவளுடன் எதிர்பார்ப்போம். கமான், பாயிண்டோட தான் வரீங்க. கமான். ரைடர் அவுட். டெல்லி அணியினருக்கு ஒரு வெற்றி புள்ளி. ஆட்டக்கிழமை நெக்ஸ்ட் நம்பர் 12 வந்து ரைட் போயிருக்காரு டெல்லில இருந்து. ஓகே, இந்த வாட்டி பாயிண்ட் எடுக்கறாரான்னு பாப்போம். அருமையான ஆட்டம், அருமையான ஆட்டம். சூப்பரான டிஃபென்ஸ். ஃபார்முக்கு வட்டாங்க தமிழ்நாட்டின் கற்பகம். சிறந்த கேட்ச். தமிழ்நாட்டு அணியின் சிறந்த கேட்ச். சூப்பரா டிஃபென்ஸ் பண்ணிருக்காங்க. 1 பாயிண்ட் ஃபார் கற்பகம். 7க்கு 13ல இருக்காங்க. இப்போ நம்பர் 3 வந்து ரைட்ல இருக்காரு. பாயிண்டோட வருவாரா? அடிச்சிட்டாரு. 1 பாயிண்ட் ஃபார் கற்பகம். கற்பகம் அணியினர், தமிழ்நாட்டை சேர்ந்த கற்பகம் அணியினர் 8 புள்ளிகளோடும் டெல்லி ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நம்முடைய தமிழ் மண்ணை சார்ந்த கற்பகம் அணியினருக்கு உங்களுடைய ஆதரவை அளித்து அவர்களை உற்சாகப்படுத்துமாறு நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கற்பகம் அணியினர் சிறந்த கேட்ச், அருமையான கேட்சை வெளிப்படுத்திய கற்பகம் அணியினருக்கு எங்களுடைய நன்றிகள். பாயிண்ட் வந்து ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 6ல இருந்து 7ல இருந்து இப்போ 9 வந்துட்டாங்க. ரசிகர்கள் கற்பகம் அணியினருக்கு உற்சாகம் கூட்டுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உற்சாகம் வர அவர்களை கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முடிச்சா வெறும் 4 புள்ளிகளே வித்தியாசம் உள்ளது. அருமையான 10 பாயிண்ட்ஸ். பாயிண்ட் ஃபார் கற்பகம். 10 பாயிண்ட் டெல்லி வெர்சஸ் கற்பகம். 3 பாயிண்ட் நாங்க கேம் சேஞ்ச் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு கற்பகம் டீம் கிட்ட. டிஃபென்ஸ் போடுவாங்களா? கற்பகம் யுனிவர்சிட்டி 10 பாயிண்ட்ஸ் and Delhi 13 points. only 3 points difference. அருமையான ஆட்டம். இரு அணி வீரர்களும் அருமையான ஆட்டம். கற்பகம் நினைச்ச முடியும். ஒன்லி ஒரே 3 பாயிண்ட் முதல் அருமையான ஆட்டம். அருமையான ஆட்டம். சிறந்த கேட்சாக மாறுமா? அவங்க எல்லாரும் நமக்கு ரசிகர்கள் சப்போர்ட்டா இருக்கு. ரசிகர்கள் சூப்பர் ஃப்ரம் கற்பகம் அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். சூப்பர். 13 இப்போ லீட் பண்ணிட்டாங்க. சொன்ன மாதிரி கேட்ச் 4 பாயிண்ட் 3 பாயிண்ட்ல முன்னாடி வந்துட்டாங்கல. 13 கொடுத்துட்டு இருக்காங்க. வைட்டமின் டி வெர்சஸ் வைட்டமின் ஏ. கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காரு. வைட்டமின் டி இல்ல வெர்சஸ் இங்க இருந்து நமது கோபால் சார் சொல்லிட்டு இருக்காப்ல ஆட்டத்தை பாருங்க அருமையா சூப்பர். குட் ட்ரை. கஞ்சியின் அளவு அதிகமானதால் கேட்சாக மாறிவிட்டது. சாப்பாடுக்கு வந்துட்டாங்க. டைம் ஆகும். தமிழ்நாடு அணியினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி
13 புள்ளிகளோடும் டெல்லி அணியினர் 14 புள்ளிகளோடும் உள்ளார்கள். டிஃபென்ஸ் கொடுத்தங்க. நிதானம் ரொம்ப முக்கியம். கற்பகம் டீம் 13 டெல்லி 14 ரொம்ப இரண்டு அணிகளுக்கும் இடையான வித்தியாசம். டக்குனு உள்ள சூப்பர் இறங்கி சூப்பர் அருமையான ரைடர், குட் ரைடர். நம்பர் 3 from கற்பகம் யூனிவர்சிட்டி. The best player from the world. கற்பகம் யூனிவர்சிட்டி நம்பர் 3. உள்ள இறங்கி சிறந்த ரைடர் தங்களுடைய அணிக்காக புள்ளிகளை பெற்று தருவார். Only 1 point difference between கற்பகம் யூனிவர்சிட்டி and Delhi. The number can change anytime. So கற்பகம் யூனிவர்சிட்டி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். புள்ளிகளை பெற்றாரா? Only 1 point difference between கற்பகம் யூனிவர்சிட்டி and Delhi. டெல்லி அணியினர் 14 புள்ளிகளோடும் கற்பகம் யூனிவர்சிட்டி 13 புள்ளிகள். டக்குனு கிட்ட வந்துட்டாங்க கற்பகம். அவ்வளவுதான். Good. ஓகே சூப்பர் ட்ரை. அம்பேர் டிசிஷன் திராவிட மாடல் வெர்சஸ் கெஜ்ரி மாடல். ஓகே நெக்ஸ்ட் கற்பகம்ல இருந்து நம்பர் 3 வந்து களமிறங்கிருக்காரு the best player. பாயிண்டோட ஓடுறாரு பாப்போம். கெஜ்ரிவால் பாயிண்ட் அடிச்சிருக்காரு. தமிழ்நாடு got another 1 point. 14 14க்கு 17ல இருக்காங்க. 14 versus 17. ஓகே இப்போ கேம் சேஞ்சர் கொடுத்தா நல்லா இருக்கும். டிஃபென்ஸ் கொடுப்பாங்களா கற்பகம் சிறந்த கேட்ச் செய்வார்களா? கற்பகம் அணியினர் அம்பேர் டிசிஷன் will be final decision. ஓகே நெக்ஸ்ட் கற்பகம்ல இருந்து போயிருக்காங்க ரைடர். கற்பகம் அணியின் நம்பர் 10 from கற்பகம், the best player from கற்பகம். கற்பகம் அணியின் தலை சிறந்த வீரர். சூப்பர். 1 point for கற்பகம். 15 versus 17. only 2 வெறும் 2 பாயிண்டுகளே வித்தியாசம். இரு அணிகளுக்கும் இடையேயான புள்ளிகளின் வித்தியாசம் only 2. சிறப்பான ஆட்டத்தை இரு அணி வீரர்களும் வெளிப்படுத்தி வருகிறார்கள். 1 point for டெல்லி. ஆடவர்களுக்கான கபடி போட்டி கற்பகம் யூனிவர்சிட்டி வெர்சஸ் டெல்லி. டெல்லி அணியினர் 18 புள்ளிகளோடும் கற்பகம் யூனிவர்சிட்டி அணியினர் 15 புள்ளிகளோடும் களத்தில் உள்ளார்கள். அருமையான கேட்ச். சூப்பர் கேட்ச் கொடுத்தாங்க டெல்லி. Please. Match நடந்துருக்கு. புடிச்சா 2 பாயிண்ட் முடிப்பாங்களா பாப்போம். பிடிச்சிரலாம். முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கற்பகம் ரொம்ப டிஃபரண்ட் இல்ல நமக்கு. கொடுத்தால் 2 எடுத்தால் 1 பார்ப்போம். 2 1 சூப்பர் டேக்கலா இத பாருங்க. அருமையான ஆட்டம். எம்டிஐ கொடுத்திருக்காங்க. அடுத்து கற்பகம்ல இருந்து நம்பர் 44 போயிருக்காரு. 44 from கற்பகம் யூனிவர்சிட்டி. கற்பகம் அணியின் 44. கற்பகம் அணியினருக்கு தேவை 4 புள்ளிகள். இரு அணிகளுக்கும் இடையேயான வித்தியாசம் தற்பொழுது 4 புள்ளிகள். ஆகவே கற்பகம் அணியினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கஞ்சிதான் சிறந்த உணவு என்பதை நிரூபிக்குமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே இப்ப புடிச்சா 2 பாயிண்ட் முடிப்பாங்களான்னு பாப்போம். 15க்கு 19ல இருக்காங்க. சூப்பர். அருமையான கேட்ச். ஒரு கெஸ்ல விட்டா இப்ப இந்த கெஸ்ல சூப்பர் டேக்கல் பண்ணிருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ். 2 points goes to கற்பகம். 17-19. கிட்ட நெருங்கிட்டாங்க பாயிண்ட்ஸ். 17க்கு 19. 2 point different अभी दोनों टीम के लिए. दिल्ली से each 1 point கொடுத்திருக்காங்க. 18க்கு 20. போனஸ் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ரசிகர்கள் தயவு செய்து தமிழ்நாட்டு அணியை உற்சாகப்படுத்துமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய கற்பகம் அணியை, நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் கற்பகம் அணியினை உற்சாகப்படுத்துமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த போட்டியானது மல்யுத்தம். இரண்டு அணிகள்
அணிகளுக்கும் இடையேயான வித்தியாசம் தற்பொழுது 7ஆக உயர்ந்துள்ளது. ஆகவே கற்பகம் அணி வீரர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வித்தியாசத்தை குறைக்குமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரசிகர்கள் தயவு செய்து கற்பகம் அணியை உற்சாகப்படுத்துமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 1 point goes to Delhi. Just missed a point, miss ஆயிருக்கு. 18-26. half time முடிஞ்ச விளையாடிட்டு இருக்காங்க. எப்பனாலும் கேம் சேஞ்ச் ஆகலாம். மேபி கற்பகம் முன்னாடி வரலாம். நீங்க ஒவ்வொரு டைம் உற்சாகம் கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ வந்து டெல்லியில போயிருக்காங்க. எம்டி ரைட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கற்பகம் உள்ள வராங்க. கற்பகம் யுனிவர்சிட்டி நம்பர் 4 ஃப்ரம் கற்பகம். நம்பர் 4 வந்து இப்ப ரைட் போயிருக்காரு. சிறப்பான ரைடை வெளிப்படுத்தி வருகிறார் கற்பகம். அவ்வளவுதான். சூப்பர் டிஃபென்ஸ் ஃபார் டெல்லி. to 27ல இருக்காங்க இப்போ. ஓகே, டெல்லில நம்பர் 9 போயிருக்காரு, தி பெஸ்ட் பிளேயர். இரண்டு அணி வீரர்களுக்கும் இடையேயான இந்த போட்டியில் டெல்லி அணியினர் 27 புள்ளிகளோடும் கற்பகம் அணியினர் 18 புள்ளிகளோடும் களத்தில் உள்ளார்கள். கமான் கற்பகம், டயர்ட் ஆக வேணாம், ரொம்பலாம் டிஃபரண்ட் இல்ல, ஜஸ்ட் 9 பாயிண்ட்ஸ் தான். 9 பாயிண்ட் என்பது ஒரு ரைட்ல 9 பாயிண்ட் எடுத்துறலாம். ஒரு அடியில 9 பாயிண்ட் எடுத்துவாங்க கண்டிப்பா. 10 பாயிண்ட் எடுக்கலாம். ரைட். 2 ஆர் டை ரைட் போயிருக்கு இப்போ. டெல்லி 2 ஆர் ரைட் ஐல இருக்காங்க. எங்களுடைய இறகு பந்து கோச்சர் தற்பொழுது ஒரு கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அனந்த்குமார் அவர்கள் ஒரே அடியில் 10 பாயிண்ட் எடுக்கலாம். டிஃபரன்ஸ் நம்ம 9 பாயிண்ட் தான் இருக்கு. நம்பர் 12 from Delhi. 18-28 ல இருக்காங்க. கற்பகம் நம்பர் 10 ரைட் போயிருக்காரு. கோர்ட்ல இருக்காங்க, பாயிண்டோட தான் வரணும் இருக்காங்க. டக்னா டெல்லி உள்ள வந்துட்டாரு நம்பர் 7. ஓகே, நெக்ஸ்ட் ரெடியா இருக்கு. ஹரியானா AMKC கோபி. அது 31-20 ஹரியானா versus AMKC கோபி. We ready. போனஸ் பிளஸ் 1 கிடைச்சிருக்கு. Next 31-20. income tax Gujarat, Kurukshetra, Haryana, both team manager, please ready. Second call for you. Please be ready. டைம் அவுட் கால் ஃப்ரம் டெல்லி. சார் அவர்களின் அண்ணன் பிஎஸ்ஆர் ஜெகதீஷ் அவர்களின் சிறப்பான முயற்சியால் ஒரு சிறப்பான போட்டியானது தற்பொழுது நம்முடைய திசை மாநகரில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் தற்பொழுது நடைபெற்று வரும் போட்டியில் கற்பகம் அணியினர் 21 புள்ளிகளுடனும் டெல்லி அணியினர் 34 புள்ளிகளோடு களத்தில் உள்ளார்கள். 21-34. இந்த போட்டியானது பாயிண்ட்ஸ் டிஃபரன்ட்ல இருக்காங்க. இந்த போட்டியானது சூப்பர் டிஃபென்ஸ் சப்பாத்தி வெர்சஸ் கஞ்சி என்ற அளவில் நடைபெற்று வருகிறது. சப்பாத்தி வெர்சஸ் கஞ்சி நகர். கஞ்சி 28 புள்ளிகளோடும் சப்பாத்தி 34 புள்ளிகளோடும் களத்தில் உள்ளார்கள். கோயம்புத்தூர்ல சொன்னா சோறுங்க போயிருக்காங்க கற்பகம். கொங்கு மண்டலம் சிறப்பா நடிக்கிறாங்க. மருத்துவர்கள் உடனடியாக ஒரு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நீட் எமர்ஜென்சி முதல் நாள் தான் போய் இன்னும் 4 நாள் இருக்கு. நீங்க முதல்ல இதை வைக்கிறது விடுங்கப்பா. இது போதண்ட வச்சு விஜயோட நான் என்னனாலும் பரவாயில்லை. டப்பு தாளிட்டு சூப்பர் டிஃபென்ஸ். அருமையான ஆட்டம்.
பாதியில முட்டை போட்டிருக்காங்க. 29க்கு 34 சொன்ன மாதிரி கிட்ட வந்துட்டே இருக்காங்க கற்பகம். பிரிச்சுலாம் கற்பகம். வலியெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்லைன்னு மறுபடி களத்துல இறங்கிட்டு இருக்காங்க கற்பகம் டீம். சோறு பொங்குது. கஞ்சி சோறாகி பொங்க ஆரம்பித்துள்ளது. சோறு பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 34-29. பொங்கு பசங்க சீரி போயறாங்க. முக்கியமான மேட்ச்னா டெல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கணும். உங்களுடைய வேலை நான் புரிஞ்சுறேன். இரண்டு அணியுமே உலகின் தலை சிறந்த அணி. கற்பகம் வெர்சஸ் டெல்லி. சோறு வெர்சஸ் சப்பாத்தி. சப்பாத்தி 34 புள்ளிகள், சோறு 29 புள்ளிகள். கொங்கு மண்டலம் சிறுவாணி தண்ணி மகிமையை காட்டுங்க. சோறு வெர்சஸ் சப்பாத்தி மாத்திட்டாங்க கேமவே. பிடிச்சிரலாம். ரசிகர்கள் கற்பகம் அணியை உற்சாகப்படுத்துமாறு தங்களோட கேட்டுக்கொள்கிறோம். 5 பாயிண்ட். ரெண்டு லைன் போங்க பாயிண்ட் அடிக்குதுங்க. கற்பகம் இறங்கிட்டாங்க பாயிண்டோட வந்துருங்க. இறங்கிட்டாங்க உள்ள இறங்குறாங்க. ஓகே குட் ட்ரை. இப்படியே உசுபேத்தி नंबर 12 फ्रॉम दिल्ली 12 भारत माता नंबर 12 से राइट போயிருக்காரு. नंबर 12 फ्रॉम दिल्ली. கேம்ல பயங்கர எனர்ஜியா விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டு டீமுமே. தலைநகரமா தமிழ்நாடா? தலைநகரமா தமிழ்நாடா? केजरीवाल वर्सेस द्राविड़ मॉडल. हिंदी में कमेंट பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட். கனிஷ்டன் दुनिया में सबसे बड़ा मैच अभी तीसरे सिटी में अभी हो रहा है. அவங்களுக்கு right Delhi 2 or 9. अभी तीसरा राइडर தைரியமா பேசலாம் கனிஷ்டன். யாருக்கும் தெரியாது இந்த மண்டலம் பேசுங்க. अभी दिल्ली अணிகள் के लिए पॉइंट फॉर कटवा. दो बड़ा टीम के लिए अभी मैच हो रहे हैं तीसरा सिटी में. டிசீர்களை தங்கிய டீம் என்னாச்சு? ஓகே கற்பகம் லேந்து பிளேயர் 4 போயிருக்காரு. இனி பின்னிருந்த தங்கிய டீம் நாளை காலை இதயமாக டிஃபரண்ட் இல்ல. दिल्ली ஐயோ आराम से ஓகே சேஃப் ரைட் பண்ணுங்க. வாட்ஸ் இட் ஜஸ்ட் கேம் 36 दिल्ली नंबर 9 போயிருக்காரு இப்போ. नंबर 9 दिल्ली टीम के लिए 9 36th टी-शर्ट नंबर 9 फ्रॉम दिल्ली. நிதானமா ஆடிட்டு இருக்காங்க கற்பகம். ஹார்ட் பீட் சவுண்ட் பயங்கரமா கேக்குது. கவுண்டர் ஸ்டார்ட். ஆடியன்ஸோட ஹார்ட் பீட் நினைக்கிறேன். கற்பகமா டெல்லியா? ஓகே கற்பகம் ரைட் போயிருக்காங்க. நம்பர் 3 ஒன்லி பாயிண்டோட 6 பாயிண்ட் வித்தியாசம். பிடிச்சிரலாம் 6 பாயிண்ட் 1 பாயிண்ட். பாயிண்ட் அடிச்சிட்டாங்க. 1 பாயிண்ட் ஃபார் கற்பகம். உங்களுக்கு வேற வழி இல்ல. ஒரு சில ஹெல்ப்களை வந்து ஆடியன்ஸ்லயே கட்டலாம் பாருங்க. பண்ணுங்க கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஒரு நிமிஷம் ஸ்கோர் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதாவது நம்ம ஊர்ல வந்து இந்த டீமை பார்த்து கணக்கில்லாத டீம் ஆகி போச்சு. நாங்க மண்டபத்துல படுக்க வச்சு லாட்ஜ்ல படுக்க வச்சு இன்னும் எங்களுக்கு முடியல. முதுகுல தொங்கிக்கிட்டே இருக்காங்க. அம்பேர் ஒரு 35 பேர் 40 பேர் படுக்கிறதுக்கு ரூம் இல்ல. இன்னும் ஒரு 2-3 டீமுக்கு ரூம் இல்ல. யாராவது மனம் வருது வீடையோ அல்லது உங்ககிட்ட தெரிஞ்சு தங்கக்கூடிய இடம் இருந்தா ஹெல்ப்பா எங்களுக்கு கூட நான் தாழ்மையுடன் கேட்கிறேன். யாருக்காவது ஒரு வாய்ப்புன்னு எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இதை விட நான் வேற எங்கேயுமே கேட்கணும் எனக்கு தெரியவும் இல்லை. போட்டு கொடுத்து பார்த்தாச்சு. பிளே கிரவுண்ட்லயே வெளியில தான் படுக்க வைக்கிற போல தெரியுது. நிறைய டீம் குந்திச்சு உட்காந்துருக்காங்க. இல்ல வழியில் என்ன ஒரு 10 பெட்ஷீட் ஒரு 10 தலைவலி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஐயார் வீட்டுல மெந்துக்கு இடம் இல்லையா? அவன் காலையில சொல்லிட்டான் 2 டீம் எங்க வீட்டுல தங்க வைக்கலாம். ஆனா ஒன்லி லேடிஸ் மட்டும் தங்க வைங்க அப்படின்னா குமார் அவர்கள் இந்த கோரிக்கை ஏற்று தற்போது பிரச்சனை. நான் அவனை கேட்டேன் மகேந்திரன் சொல்லி ஒரு பெரிய டீம் வந்து தங்க வேண்டியிருக்கு. உங்க வீட்டுல தங்க வச்சு சொல்லி கேட்டதுக்கு நாட் அலவுட் ஒன்லி லேடிஸ் டீம்.
அவன் என்ன 2 டீமுக்கும் வீட்டை காலி பண்ணி கொடுக்க தயாரா இருக்குங்க. அவன் அவங்க வீட்டை காலி பண்ணிடும். 7 வெற்றி புள்ளிகளை உள்ள வித்தியாசத்தில் இதுல என்ன ஒரு கொடுமை என்னன்னா, இந்த டீம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளவு தூரம் இந்த போட்டியை நடத்தி ரொம்ப சிறப்பா செயல்படுற கோபால் சாருக்கு ரூம் இல்லை. 2 வெற்றி புள்ளிகள். தமிழ்நாடு அணியினருக்கு 2 வெற்றி புள்ளிகள். 5 பாயிண்ட் தான். கற்பகம் அணியினர் பொறுமையோடு விளையாடுமாறு தங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 5 பாயிண்ட் தான். இலங்காவா ஊர்காவா? கடைசி 4 நிமிட ஆட்டம். கடைசி 4 நிமிட ஆட்டம். பஞ்சாயத்துல ஒரு மகேஸ்வரன் 4 வீடு இருக்கான். பாருங்க, அதுக்குள்ள ஒரு ஐடியா கொடுத்துறாங்க. இந்த 2 டீம்ல ஒரு டீம் தோத்தா வீட்டுக்கு போயிடும், அந்த டீம் ரூம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. பரபரப்பா போயிட்டு இருக்கு. நம்பர் 4 களம் இறங்கிட்டாரு. அடிச்சுவாரா? டெல்லி அணியினருக்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளி. டெல்லி வந்து 39, கற்பகம் 33, only 6 points தான் டிஃபரன்ட்ல இருக்கு. अभी 2 बड़ा टीम के लिए मैच हो रहे हैं, चावल वर्सेस आटा. கடைசி 3 நிமிட ஆட்டம். நம்ம ரசிகர்கள் எல்லாம் உற்சாகமா கைத்தட்டி ஆதாரமா இருந்தீங்கன்னா நிச்சயமா கற்பகம் ஒரு எழுச்சி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ரைடு தான் ஒரு திருப்புமுனை அமையணும். இந்த ரைடுல பாயிண்ட் வேணும். எல்லாரும் கைத்தட்டுங்க. கமான். அப்படி கைத்தட்ட முடியும். 2 வெற்றி புள்ளி. 1 போனஸ், 1 வெற்றி புள்ளி. தமிழ்நாடு கொக்கவா 5 வெற்றி புள்ளிகளே உள்ள வித்தியாசத்தில் அருமையான விளையாட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப பிடிக்கிறோம். கோதுமையா அரிசியா? चावल वर्सेस आटा. ரெடி. आटा में गाड़ी से दे. Edition will be final edition, so please. தமிழ்நாடு அணியினர் ஒரு சிறந்த வீரர். இப்ப பாயிண்ட் வேணும். கமான், பாயிண்ட் வேணும். ரெடி. அவ்வளவுதான். 4 புள்ளிகள். ரெடி. பாயிண்ட் வேணும். கமான். நீங்க கை தட்டினாங்க பாயிண்டா மாறும். உங்க கை தட்டினாங்க பாயிண்டா மாறும். நீங்க கூட கை தட்டினா பாயிண்டா மாறும். ஓட போச்ச மருதமலை முருகா. சாமி சரணமையப்பா. கமான். Number 7 from Delhi. டெல்லி அணியினருக்கு ஒரு சிறந்த ஆட்டம். கற்பகம் அணியினர் 36 வெற்றி புள்ளிகளும், டெல்லி 40 வெற்றி புள்ளிகளும். 36-40. ஓகே, கடைசி நிமிஷத்துல இருக்கோம். நம்பர் 2 தமிழ்நாடு அணியிலிருந்து நம்பர் 2 ஒரு சிறந்த ரைடர். இவர்தான். ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. The last minute of the கடைசி ஒரு நிமிட ஆட்டம். உசுப்பேத்தி ரணகலமாக்குறீங்களா? கற்பகம் அணியினர் நாங்க சத்தம் போட்டோம் உள்ள பேரோட நீங்க. Last final come. The next match, Income Tax Gujarat Haryana. I request both team manager please report court immediately without delay. Last final call for you. Please bring your team. கேரளா தமிழ்நாடு நடனம் சிறப்பான முறையில் நடைபெற்ற போட்டி. இது போட்டி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார்கள். கேரளா தமிழ்நாடு. அடுத்ததாக நடன போட்டி.